ராம் நாராயண ராம். பூரா பிரகிருதியில் உள்ள அனைத்தும் நம்மிடம் உள்ளன. பிரகிருதி மகாவிண்ணின் மூலம் ஏற்பட்டது என்றால் அதே பிரகிருதியிலிருந்து நாமும் பிறந்தோம். பிரகிருதியில் உள்ள ஒவ்வொரு குணமும் பொருளும் ஒவ்வொரு மனிதனிலும் உள்ளன. எனவே நாங்கள் அனைவரும் மகாவிண்ணின் பகுதியே ஆகிறோம். அல்லாஹ், ஈசுவரன், பகவான் அல்லது எதை நாம் வேறு வேறு நம்பினாலும் அவை அனைத்தும் ஒன்றே ஆகும். அவையே மகாவிண்ணாகும். மகாவிண்ணு நமக்கு எதற்காக இங்கே அனுப்பினதோ அந்த நோக்கம் நம்முடைய உள்ளேதான் உள்ளது. அதுதான் நம்முடைய அறிவு. மனிதன் உருவாக்கிய அரசமைப்பும் மதமும் அறிவியல் அல்ல. இவை சிலரால் தங்களுடைய சுயலாபத்திற்கு உருவாக்கப்பட்டது. இவை முற்றிலும் மனிதர்களை தவறாக வழிநடத்துகின்றன. பூமியில் சுமார் 400 மதங்கள் உள்ளன. அந்த மத நியாயங்களை உருவாக்கியவர்கள் அவை தங்களின் திருடன் செய்வதற்கான கிழக்கு ஆடைகளாக பயன்படுத்துகின்றனர். முதலில் மனிதனை புரிந்து கொள்வது அவசியம். நாம் இந்த பூமியில் வந்த பிறகு எவ்வளவு வாழ்ந்தாலும் இறப்பதையே மாறாக காண முடியாது. ஏனெனில் இறப்பு என்பது ஒரு நிரந்தர உண்மை. எனவே இந்த சிறிய வாழ்க்கையில் நாம் எதற்கும் பொறாமை அல்லது பகைப்பு வேண்டுமென்று ஏன் நினைக்க வேண்டும்? எல்லாம் ஒன்று, பரஸ்பரம் காதலுடன் வாழ வேண்டும். இதற்காக நீங்கள் உங்கள் உள்ளிலுள்ள அறிவின் ஓசையை கேட்க வேண்டும். மேலும் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை இடைவிடாது பாராயணம் செய்யுங்கள். இந்த விதை மந்திரம் உங்களை உங்கள் இலக்குக்கு அழைத்துச் செல்லும். பிரகிருதி மற்றும் நம்மிடையே வேறுபாடு எதுவும் இல்லை. பிரகிருதி இருப்பதால் தான் நாம் இருக்கின்றோம். வானிலும் பிரகிருதியிலும் உள்ள அனைத்தும் நமது உடலிலே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. பிரகிருதியை நாம் அகற்றினால் எந்த மதம், இனம் அல்லது கருத்தமைப்பும் நிலைக்காது. இந்த பூமியில் இன்று உள்ள அனைத்தும் பிரகிருதியின் கொடை. எப்போதும் நம்முடைய பிரகிருதியை வழிபட வேண்டும். அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். வானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது எங்களுக்கு இந்த வாழ்க்கையும் அனைத்து பொருளாதார மற்றும் பிற உலக பயன்களையும் அளித்துள்ளது. இன்று மனிதன்தான் பூமியில் எதுவும் கொண்டிருக்கவில்லை என்பதை மறந்துவிட்டான். இன்று மக்கள் மதம், பிறந்த இடம், உயர்வு, கீழ்மை பற்றிய பேச்சுகள் செய்யும் போது அது பிரகிருதி உருவாக்கியதா? இல்லை, அது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது அனைத்தும் மனிதகலையின் பகுதி. நாம் பிரகிருதிக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் அது குறைவாக இருக்கும். பிரகிருதி காரணமாகத்தான் நாமெல்லாம் இருக்கின்றோம். இல்லையெனில் நமக்கு எந்த அஸ்திவாரம் இல்லை. பிரகிருதியே நமக்கு வாழ்க்கையை அளித்துள்ளது. அறிவும் புத்தியும் அனைத்தும் அவற்றிலிருந்து கிடைத்தவை. நாம் வாழ்க்கையில் செய்யும் எந்த செயலும் நாம் அவற்றை எவ்வாறு செயல்படுத்துகிறோமோ அதற்குள் உள்ள அறிவின் சொல்லை கேட்க வேண்டும். அறிவே நமக்கு என்ன சரி மற்றும் என்ன தவறு என்பதை கூறுகிறது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தவறான செயல்களை செய்ய நினைத்தால் உடனே நமது உள்ளே இருந்து ஒரு ஒலி கேட்கின்றது, நிறுத்து, இந்த செயலையை செய்யாதே, இது சரியானது அல்ல. இந்த ஒலி மற்ற யாருடையது அல்ல, அது நமது மனத்தில் இருக்கும் அறிவின் ஓசைதான். நாம் அறிவின் ஓசையை கேட்டு செல்லும் போது வாழ்க்கையில் தவறான செயல்களை செய்ய மாட்டோம். எப்போதும் சரியான திசையில் முன்னேறுவோம். இன்று மனிதன் தன்னுடைய சுயலாபத்திற்கு மற்றவர்களுக்கு மாட்டிக் கொடுக்கின்றான். அதே சமயம் தன் அறிவின் சொல்லை புறக்கணிக்கின்றான். அதன் விளைவாக மனிதன் பாதை தவறுகிறான். இதனால் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் நாம் எல்லாம் தன்னுணர்வு செய்ய வேண்டும். நமது உள்ளத்தின் ஓசையை கேட்க வேண்டும். நமது அறிவின் சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வாழ்க்கையில் நாம் எந்த செயலை செய்தாலும் நமது அறிவு எப்போதும் நமக்கு சரியான வழிகாட்டி தரும். மேலும் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஏனெனில் இந்த பெயர்தான் உங்களுடைய வாழ்க்கையை மீட்கும். உங்கள் அனைத்து கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றும். இது உங்களை உங்கள் உள்ளே உள்ள உண்மையுடன் சந்திக்க வைக்கும்.